என் செல்ல குழந்தையே, இன்று உன் விதி மாறிவிட்டது. இந்த அப்பன் என் மீது நம்பிக்கை வைத்து இன்று இந்த வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புரட்டி போடக்கூடிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒருவரை நீ யார் என்று அடையாளம் கண்டு கொள்வாய். என் பிள்ளையே, அப்பனை சர்வசாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. அவ்வளவு எளிதாக எதையும் உன்னிடத்தில் சொல்லிவிட நினைப்பதில்லை. உன் வாழ்க்கையில் மாற்றுகின்ற ஒரு தருணம் ஒரு ஆணின் கையில் இருக்கிறது என்றால் அதை உனக்கு உடனடியாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் எவ்வளவு இன்னல்கள் மத்தியில் இன்று நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாமாக இருக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நமக்கு மிக பெரிய நன்மையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையில் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததாக எண்ணி வருத்தப்பட்டாயோ, இனி அதற்கு எதிராக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய முழுமையான சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போகின்றாய். நடப்பது அத்தனையும் நன்மைக்கு. இந்த வாழ்க்கை இந்த அப்பனோடு உன்னை சேர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் எதிர்காலத்திற்கான எல்லாவற்றையும் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் மட்டும் உனக்கு வந்து விட்டது என்றால் என்ன நடந்தாலும் அதை நீ சர்வசாதாரணமாக எதிர்கொண்டு விடுவாய். எவ்வளவு பெரிய இன்னல் வந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக சர்வசாதாரணமாக எதிர்கொண்டு விட முடியும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் இந்த அப்பன் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ நினைத்துக்கொள். நல்லது எது கெட்டது எது என்று நீ எப்பொழுதும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கையும் நான் ஒட்டு மொத்தமாக உன்னிடத்தில் ஒரு சேர கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை, நாம் கனவு காணும் விஷயங்கள் எல்லாம் நமக்கு அப்படியே நடந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றோம் அல்லவா? அது நல்ல விஷயமாக இருந்தால் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அது கெட்ட விஷயமாக இருந்தால் அது நடந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றோம். இதில் நியாயம் இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. தவறு எப்பொழுதும் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது சரியானதை நீ கண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்க வேண்டும் என்பது தவறு. நான் அதை கண்டால் நினைப்பது என்ன நியாயம் இருக்கிறது? கனவு என்றால் ஒட்டு மொத்தம் அது அப்படியே நடக்க வேண்டும் என்றுதான் யோசிக்க வேண்டும். இல்லை என்றால் என் பிள்ளை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை உனக்கு இருக்க வேண்டும். இனியாவது எதையும் நாம் யோசிக்கும் முன்பாக சற்று தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்க பழகு. ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்காதே. சுற்றி நடக்கின்ற விஷயம் எல்லாம் என்னவென்று சற்று நீ யோசித்து பழகிவிட்டாயானால் நிச்சயமாக இந்த அப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பல நல்ல விஷயம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரம் நமக்கு என்னவாகும், இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பது எல்லாம் எப்பொழுதும் முன் தெளிவில் இருக்கட்டும். சரியாக சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டு மொத்த மன நிறைவையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயம் போல வேறு யாரும் இந்த பெரிய நன்மையை கொடுத்தது கிடையாது. அதுபோல உனக்கு கிடைத்திட்ட கஷ்டத்தை போல யாருக்கும் கிடைத்தது கிடையாது. இப்படியாக நீ ஒரு விஷயத்தை எண்ணி செய்யும் போது அந்த விஷயத்தில் அடுத்து என்னவென்று உன்னால் யோசிக்க முடியும் அல்லவா? நாமும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வரும் அல்லவா? இந்த எண்ணம் கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை நீ உறுதியாக செய்து பட்சத்தில் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் உனக்காக நான் அமைத்து கொடுக்கும் பொழுது நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தேகத்தை உன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருவேன். இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து தரும். எல்லாம் எதையும்
நாம் சரிபடியாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையுமே நம் மனதுக்குள் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் போது இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த இந்த அப்பன் உனக்கு நிச்சயமாக சந்தித்த வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதும் நம் விதி மாறிவிட்டால் நம் சந்தோஷம் நமக்கு திரும்ப கிடைத்துவிடும் என்றுதான் யோசிக்கின்றாய் அல்லவா? இந்த விதியை நான் மாற்ற வேண்டும் என்ற அவசியமே இல்லை. உன்னுடைய விதி இப்பொழுது மாறி இருக்கிறது. அதாவது இதுவரையிலும் உனக்கு என்ன நடந்தது, அதற்கு எதிராக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதுதான் உன் விதி. அதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் இத்தனை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. அதனால் இதுவரையிலும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன் விதி இருக்கிறது. இனிமேல் நான் சொல்கின்ற இந்த ஆணுடைய உதவியினால் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நடந்து நீ எதிர்பார்த்த வெற்றியினை நீ பெறப்போகின்றாய் என்று அர்த்தம். இந்த ஆண் உன்னுடைய இலக்கை அடைவதற்காக உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உறுதுணையாக இருக்கும். உனக்கு மிக பெரிய உறுதுணையாக இருந்து உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டு விட்டாயானால் இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனை இந்த அப்பன் எப்பொழுதும் உடன் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய விதி மற்ற கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையை? எந்த தெய்வத்தை நீ மனதார கையெடுத்து வணங்கினாலும் அந்த தெய்வம் என்றும் உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இருந்து உனக்கு கைகோர்த்து நடப்பார் என்பதை நீ மறந்துவிடாதே. நீ தவறு செய்யும் பொழுது உன்னை திருத்தி நல்வழிப்படுத்துவது, நீ சரியான விஷயங்களை நல்லபடியாக செய்யும் பொழுது உனக்கு தட்டி கொடுத்து உன்னை ஊக்கப்படுத்துவது நிச்சயமாக செய்வார் என்பதை நீ மறந்துவிடாதே. நான் உன் முன்னால் நின்று இதையெல்லாம் செய்து கொடுத்திட நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான பேரதிசயம் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருத்தப்படுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நேரம் எல்லாம் உனக்கு என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கான இந்த அப்பன் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கானதாக மாற்றிவிட முடியும். அப்பன் நான் சொல்லும் பொழுது என் பிள்ளைக்கு மனதில் என்ன தோன்றுகின்றது? சில நேரத்தில் அப்பன் எச்சரிக்கை செய்தியை கொண்டு வரும் பொழுது உனக்கான வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது, யாருக்கு மரண பயம் வர வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அப்பன் சித்தி தீர்த்தாய் அல்லவா? இது போன்ற செய்தியை அப்பன் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தினாய் அல்லவா? ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் கடந்து இந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நான் வந்திருக்கின்றேன். இந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுத்திருக்கின்றதே தவிர ஒருபோதும் இதிலிருந்து உனக்கு எந்த ஒரு துன்பமும் கிடைத்ததில்லை. அதுபோல இன்று உன் அப்பன் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தில் நுச்சம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொன்னது போல உன் விதியை மாற்ற வேண்டும். இப்பொழுது உன் விதி மாறி வருகின்றது. அந்த ஆண் யார் தெரியுமா? என் குழந்தை, யார் இருந்தாலும் என்ன என்று நினைக்கின்றாயா? நிச்சயமாக அப்பன் எதையும் உனக்கு விளையாட்டாக சொல்ல வரவில்லை என் குழந்தையே. நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இவர் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒருவர். சாதாரண சர்வ காலம் யாரையும் நினைக்கின்றாயோ இல்லையோ இவரை ஒருபோதும் நீ நினைக்க மறந்ததில்லை. அப்பேற்பட்ட ஒருவர் வேறு யாரும் கிடையாது. உன்னுடைய இந்த அப்பன் நான் தான் கந்தன் என் பிள்ளையே. அப்பன் இத்தனை நாளும் செய்த விஷயம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இன்று நாள் இந்த மங்கள நாளில்
இந்த வெள்ளிக்கிழமை உன் வீட்டில் நான் மிக பெரிய அற்புதத்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வந்த துரோகங்கள் எல்லாம் வேறறுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மையை உனக்கு என்னவென்று எடுத்து சொல்ல நான் நிச்சயமாக தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி உன்னை தேடி வந்து உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும். இனி எல்லாமும் நன்மையாக மாறும், எல்லா சந்தோஷப்படுத்தும். எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கை கொடுப்பதற்காக உன்னை தேடி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு எத்தனை இன்னல்கள் சேர்த்து உன்னை தாண்டி உன் வாழ்க்கையில் நன்மைகளை நடக்கும் பொழுது அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் விட்டு விடாதே. அப்பன் இப்பொழுது உன்னோடு எப்பொழுதும் மனநிறைவான பாரத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் குழந்தையே, யாரோ 2 பேரை தலைக்கு மேல் தூக்கி சுமப்பது போல நடந்து கொண்டிருக்கின்றாய். ஒரு அடி எடுத்து வைத்த காலம் மாறி அடுத்து எடுத்து வைக்கலாமா வேண்டாமா என்பது போன்ற ஒரு கவலை உனக்குள் இருக்கின்றது. உன்னால் பாரத்தை சுமக்க முடியவில்லை என்பது போன்ற உணர்கின்றாய். இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு பல விஷயத்தை கொடுக்கும் பொழுது நீ என்னவென்று உணர்ந்து எதுவென்று புரிந்து இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள நினைக்கின்றாய். இத்தனை நாளும் முடிந்தது எல்லாம் முடியட்டும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிபடுத்தட்டும். நல்ல நேரத்தை நீ எந்த நேரத்தில் உனக்கான மாற்றக்கூடிய திறமைகளை பெற்று விட்டாய். அதற்கு உன் அப்பன் நான் உடனிருக்க போகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இந்த அப்பன் உன் விதியை இப்பொழுது நல்ல விதியாக மாற்றிவிட்டேன், தானாக அது மாறிவிட்டது என்று சொல்லிவிடாமல் இந்த சூழ்நிலையில் நம் எப்பொழுதும் நமக்காக இருக்க வேண்டும் என்பதனை நம் எப்பொழுதும் யாருக்காகவும் நம்மை விட்டு மாற்றிக்கொள்ளக்கூடாது. நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு தீய விஷயங்களை விட்டு விலகி நடப்பதுதான் உனக்கு சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் எதற்கும் கலங்காமல் இரு. எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் பதறாமல் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிய வைத்து கொண்டாலே போதும், அதுவே போதும். எல்லாம் உனக்கான நன்மையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த அப்பன் நான், அதுபோல என் பிள்ளை இது உன் மனதில் புரிந்து விட்டது என்றால் அப்பன் இருப்பதை நீ உணர்ந்து விடுவாய். நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் பல மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் எதிர்கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். இதையெல்லாம் எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்று கொள்வாய். என் தங்கமே, எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் என்று இவையெல்லாமும் முன்னை போட்டு பாடாய்ப்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அதுவே போதும். தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் தானாக உனக்குள்ளிருந்து வெளியேறிவிடும். தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் தானாக இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும். ஒவ்வொன்றும் மாறும் பொழுது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு சேர மாறிவிடும் அல்லவா? அப்பன் சொல்வது என்னவென்று என் பிள்ளைக்கு புரிகின்றதா? படிப்படியாக தன் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர முடியும். ஒரே அடியில் அத்தனை விஷயத்தையும் பெற வேண்டும் என்று நினைத்தால் அது நடப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவல்லவா? என் குழந்தை, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் இருக்கின்றேன். இந்த நேரம் உன் அப்பன் இப்பொழுது உன்னுடன் அருள் உனக்கு கிடைக்கும். அதுவும் நானே உன்னிடத்தில் இத்தனை வெளிப்படையாக சொல்கின்றேன் எனும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ எதையும் விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய உண்மைகளை நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கிறது என்றால் இந்த அப்பன் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றியினை உறுதியாக
தந்துவிட வேண்டும் அல்லவா? எவ்வளவுதான் அப்பன் நான் உனக்கு செய்வேன் என்று நினைக்கின்றாய்? எவ்வளவுதான் வேண்டுமானாலும் உன் அப்பன் நான் உனக்கு சரியாக செய்து கொடுப்பேன். நீ சரியாக ஒத்துழைப்பினாய். எனக்கு கொடுக்கும் பட்சத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயம் எல்லாம் என்னவென்று எனக்கு சொல்லி தரும் பட்சத்தில், அதாவது உனக்கு கிடைத்த புரிதலை அப்பன் நீ சொல்லிவிட்டாயானால் அப்பொழுது நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்றுதான் அர்த்தம். இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை நான் தந்தே தீருவேன் என் தங்கமே. இந்த அப்பன் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.